எங்க அண்ணன் சீமான் மேல என்ன விமர்சனம் ஆர்எஸ்எஸ் வைக்கிறாங்களோ மேடைக்கு நீங்க சொல்லிட்டு போங்க. அதுதான் வைக்கிறேன் நான் வரேன். ஆர்எஸ்எஸ் மேடையா முதல்ல எங்க சொல்லுங்க. எங்க போற வரும் போல நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? ஆர்எஸ்எஸ் பத்திரிகையில் எழுதியிருக்கான்னு சொன்னீங்க. சந்தடி சாக்குல தினமலர் ஆர்எஸ்எஸ் பத்திரிகையா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பர்சனலா நான் சொல்றேன். போற போக்கெல்லாம் ஏன்டா நீங்க பேசிட்டு போயிடாதீங்க. நீங்க என்ன பத்திரிக்கை சொல்லவா? என்னனாலும் பேசிடுவீங்களா? நெவர் ட்ரை திஸ் வித் மீ. சார் அரசியல் ஏங்க நான் ஒரு செகண்ட் யோசிக்கல. சந்தடி சாக்குல சொல்றீங்க. நான் ஏதோ ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கை வச்சு நீங்க வேலை பார்த்த பத்திரிக்கை மட்டும் தான் சுதாரிச்சேன். நான் தினமலர்ல வேலை பார்த்தேன், தினத்தந்தில வேலை பார்த்தேன். எந்த பத்திரிகையில வேலை பார்த்திருக்கேன்? எந்த பத்திரிகையில வந்து ஆர்எஸ்எஸ் சொல்லுங்க. பிஜேபி ஆதரவு பத்திரிக்கை தானே சார் அது. நீங்க திமுக ஆதரிக்கிறீங்க, சொம்பு இல்ல கொடம்ன்றீங்க. நீங்களா நடுநிலையாளர்கள். நான் கொடம்லாம் சொல்றேன். நீங்களா நடுநிலையாளர்கள். டிஎம்கே அப்படிதான் சப்போர்ட் பண்ணுங்க நடுநிலை பத்திரிக்கை. பிஜேபி சொன்ன ஒரு சரி சொன்னா உங்களுக்கு வந்து சொம்பு. இல்ல அந்த பத்திரிகையில குறிப்பிட்ட செய்தியை நான் எடுத்து வச்சு சொல்றேன். தினமலரை ஆர்எஸ்எஸ் பத்திரிகை எப்படி சொல்லுவீங்க நீங்க? வெளியில மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க. நீங்க திருப்பி நீங்க பாப்பீங்க. அப்படி சொல்லுவீங்களா நீங்க? திமுக வந்து கொள்ளையடிக்கிற கட்சின்னு ஏடிஎம்கே சொல்லும். அதை நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் வெளியில என்ன வைக்கிறாங்களோ அதை தானே நான் கேள்வியா அவங்க வைக்கிறேன். சொல்லட்டும். ஆமா மக்கள் கருத்தை தான் நான் கேள்வியா வைக்கிறேன். நீங்க யாருக்கு ரெப்ரசன்ட்? ஆமா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? நான் மக்களின் கேள்விகளை வைக்கக்கூடிய ஒரு நெறியாளுகை சார். நெறியாளர் சார். உங்க நெறி ஆளுகை உங்களுக்கு கொடுத்தாங்களான்ற மாதேஷ் எங்களுக்கு நெறி ஆள்ட்டு வாங்க கொடுத்தாங்களா? உங்க வீடியோ பாக்குறேன்னா என் வீடியோ பாக்குறேன்ல, அப்ப நான் தான் நெறி ஆளுகை ஒத்துக்கிடுவீங்களா? ஆமா பாக்கட்டுமே. அப்புறம் நான் சொல்ல நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கைன்னு எங்க அண்ணன் சீமான் மேல மாதேஷ் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலி. யார் நானா? ஆமா சரி மக்களுக்கு ஆர்எஸ்எஸ் காரனே சொல்லிட்டான் பாருங்க. ஆர்எஸ்எஸ் காரனே சொல்லிட்டான்ல. வாய்க்கு வந்தாலும் பேசி பழகாதீங்க முதல்ல. சார் ஆர்எஸ்எஸ் பத்திரிகை சொல்லுதுன்றீங்க. தினமலர் சொன்னா உங்களுக்கு கசந்துருமா? பொது பார்வை அப்படிதானே இருக்குது. பொது பார்வையை நான் கேள்வியா தான். பொது பார்வை எப்படிங்க இருக்கு? எப்படிங்க இருக்கும்? என்ன யாருக்கு சொன்னா உங்கள்ட்ட? எத்தனை பைட் வாங்கிருக்கீங்களா? நீங்க கருத்து கணிப்பு நடத்திருக்கீங்களா? 51% மக்கள் சொல்லிருக்காங்களா? சும்மா வந்து கீழ கமெண்ட் போறா நீங்க வச்சிட்டு நீங்க கீழ நீங்க உட்கார்ந்து கமெண்ட் போடுங்க. கமெண்ட் மட்டும் வைக்கல சார். நீங்க கமெண்ட் போடுங்க. ஏன்ட்ட கேட்காதீங்க. 16 வருஷம் அங்க உழைச்சிருக்கேன் நான். சொல்லுவீங்களா நீங்க ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கைன்னு? நானும் படிக்கிற பத்திரிக்கை தான் சார் அது. என்ன பார்வை இருக்கு? மாதேஷ் படிக்கிற தினமலர் நான் விளம்பரம் போட சொல்றேன். என்ன மாதேஷ் தினமலர் படிக்கிறாங்க. அவங்க என்ன எழுதுறாங்கன்னு நானும் பார்க்கறேன் சார். ஏன் உரிமைங்க? முரசொலியில் எழுதுறாங்க. அவங்க உரிமைங்க. சரி. சங்கோல் எழுதுறாங்க. ஜனசக்தியில் எழுதுறாங்க. அவங்க உரிமைங்க. அதனால பிரஸ் கிளப்ல முரசொலி அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? திமுக பத்திரிக்கை இல்லையாங்க முரசொலி? ஆமா. அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா பிரஸ் கிளப்ல? அனுமதிக்கிறாங்களாங்க. அப்ப எப்படிங்க ஆர்எஸ் பத்திரிக்கை அது? அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட பத்திரிக்கை நடுவுல இல்ல. தினமலர பிஜேபி பத்திரிக்கை யாரும் பார்க்கலையா மக்கள்? நான் கேட்டேன் அப்படி. ஆர்எஸ் பத்திரிக்கை எப்படி சொல்லுவீங்க? ஆர்எஸ் வந்து அவங்க என்டாஸ் பண்ணிருக்கா? எங்க பத்திரிக்கை சொல்லிருக்கா? நாங்க ஆர்எஸ் அவங்க சொல்லிருக்கா? ரெண்டுல ஏதாவது ஒன்னு சொல்லணும். நான் சொன்னா ஒத்துக்குறீங்களா நீங்க? பிஜேபி ஆர்எஸ் பத்திரிக்கையா பார்க்கப்படுறாங்க. திமுக காரர நீங்களே திமுக இல்லன்னு சொல்றீங்க. நான் திமுக காரன் இல்ல சார். அப்புறம் நான் திமுக காரன் என்ன குடியரசா ஒத்துக்கிட்டு இருக்கான் தெளிவா இருந்திருக்கேன்னு